45 வருஷமா உங்களுக்காக நான் போராடிட்டு இருக்கிறேன். இப்ப தலைவர் சொன்னாரு, மகாத்மா காந்தி தான் எந்த வேலைக்கு போனது, எந்த பதவியும் கிடையாது. அது மாதிரிதான் நான் இருக்கிறேன். 90,000 கிராமங்களுக்கு நான் போயிருக்கிறேன். 90,000 கிராமங்கள் என் கால் பற்று. போகும்போது அப்போ அது காலத்தில் பெண்கள் ஆலத்தி எடுப்பாங்க. ₹1 நாணயம் அப்போ அதில் போடுவாங்க. எனக்கு அப்ப கொடுப்பாங்க ₹1 நாணயம். இன்னைக்கு பார்த்தா ஐயோ, இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னா, நான் தாய்மார்களுக்கு ஒன்று சொல்றேன். திமுக தொடக்க காலம், அப்போ அந்த காலத்தில் அவங்க எம்எல்ஏலாம் இல்லை. முதல்ல ஒரு 15 எம்எல்ஏ, அப்புறம் ஒரு 50 எம்எல்ஏ, அப்புறமா ஆட்சி பிடிச்சிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பொதுக்கூட்டத்தில் திமுக பேசுவாங்க. தலைவர் ஒருத்தர் பேசுவார். 2-3 பேர் என்ன பண்ணா, துண்டு எடுத்துன்னு போய் அந்த கூட்டத்துக்கு வந்தவங்கள்ட்டலாம் துண்டு எடுத்துன்னு காலெல்லாம் போடுங்க, அரைனா போடுங்க, ஓரனா போடுங்க. அப்ப காலெல்லாம் அரைனா ஓரணும் ₹1 துண்டில் போடுவாங்க. இந்த துண்டில் 3 பேர் வாங்கி வந்து இப்படி உட்காந்துக்குவாங்க. கீழே எண்ணி ₹29.08 அப்படி சொல்லுவோம். அந்த கூட்ட செலவு உள்ள போக ₹20. இப்ப வந்து ₹20 20C 20C என்னப்பா வைத்தி? 20C என்னமா? 20 கோடி. ஏன் தாய்மார்கள் எவ்வளவு வயதான இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க சொல்ல தெரியுமா? நான் தெருக்கோழி தான் பார்த்திருக்கிறேன். நான் செத்தன்ன அந்த பாட்டி சொல்ல, நான் செத்தன்னா எங்க வீட்டுல இருந்து ஒரு கோடி எடுத்து அது போடுவாங்க. இப்ப என்னமோ சிஜிங்கிறான். குரோர் கோடியாம், கோடி லட்சம் போய் கோடி. இப்போ அப்ப சொல்லுவாங்க இவன் லட்சாதிபதி. இப்ப லட்சாதிபதினு சொன்ன, லட்சாதிபதி அவன் பேரு கோடீஸ்வரன். கோடியா வச்சுக்குவான். எத்தனை கோடி இருக்கும்? ரொம்ப அதிகமா இல்லை, அவங்ககிட்ட ஒரு 1000 கோடி. எவ்வளவு கோடி? 1000 கோடி. இப்போ இதெல்லாம் எங்க? வயல்ல இறங்கி நாத்து விட்டு அந்த நாத்தை பறிச்சு நடவு நட்டு களை எடுத்து பிறகு அது அந்த நெல் இப்படி கொலை சாயும், அழகா சாயும். அத வந்து கொலை சாய்ஞ்ச நெல்ல கிளி வந்து கொத்தும். கிளி அந்த நெல்லை அறுத்து பெரிய கட்டா கட்டி பெண்கள் தலையில வச்சு களத்துப்பட்டுக்கு கொண்டு போய் அடிச்சு, ஆம்பளை அடிப்பான், இவ அரியா எடுத்து கொடுப்பாங்க, அடிப்பாங்க. அப்புறம் தூத்துவாங்க. காத்து போயிடும். காத்திருக்கும் போதே தூத்துன்னுவாங்க. இப்ப என்ன தெரியுமா? காத்து இருக்கும் போதே தூத்துனா என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? ஆட்சியில் இருக்கும் போதே அடிச்சுக்கோ. காத்துள்ள போதே அப்ப தூத்துவாங்க, மூட்டை கட்டுவாங்க, வீட்டுக்கு கொண்டு வருவாங்க, அதை வச்சுன்னு சாப்பிடுவாங்க. அது அந்த காலம். இந்த காலத்துல யார் உழைக்கிறாங்க? இந்த காலத்துல மிஷின் வந்துருக்குது, அது கொஞ்சம் வேலை செய்யுது கூட, அது வேற. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? இப்ப நாம என்ன சொல்றோம்? இந்த பிள்ளைகள்லாம், உங்க பிள்ளைகள் பேரன் பேத்திகள் எல்லாம் படிக்கணும், கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், எல்லா வேலைக்கும் போகணும், பெரிய பெரிய விஞ்ஞானி ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும்னு இந்த ராமதாசும் நம்ம தலைவர் ஜே.கே. மணியும் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நாங்க பாடுபட்டு இருக்கோம். நாங்க
படிங்க படிங்க படிங்கன்னு சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க? குடிங்க குடிங்க குடிங்க. நீங்க படிங்க படிங்க, உங்க பேரன் பேத்திகள், உங்க பிள்ளைங்க, பெண் பிள்ளைகள் எல்லாம் படிங்க படிங்கன்னு சொல்ற எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? குடிங்க குடிங்க அப்படின்னு ஒரு 2000 கொடுத்து ஒரு ஓட்டுக்கு விலை பேசுற சீமான்கள் என்னது? இந்த பெரிய ஆளுங்க, பெரிய பணக்காரர்கள். நான் வேற ஏதோ நினைச்சு போறீங்க. பெரிய ஆளுங்க இவங்களெல்லாம். ஒரு ஓட்டுக்கு 2000, அது அதிகமாக கூட போகும். ஆனா நான் என்ன சொல்றேன், வாங்கிக்கங்க. வாங்கி சொல்லாம வாங்கிக்கங்க. அது யார் பணம்? எங்கிருந்து வந்தது? அது கொள்ளையடிச்ச பணம் தான். அதனால வாங்கிக்கங்க. ஆனா ஆமா, எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கங்க. ஆனா ஓட்டு போடும்போது மட்டும் மாம்பழம். ஓட்டு போடும்போது மட்டும் மாம்பழம். அதனால ஆமா, இது நம்ம கோயில், திரௌபதி அம்மன் கோயில். ஒரு பெண்ணு பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.